ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் எப்படி வீட்டு வேலைகள் செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும், நேரமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நிறைய பேர் ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் நாரை வச்சு ரொம்பவே ஈஸியாக எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நாரிலிருந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்ட்ராங்கான ஒரு நார் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த நாரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கலாம். காயின் எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி மடித்து விடுங்க. மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இது அப்படியே அந்த காயின் மேலே வச்சுட்டு ஒரு செலோ டேப் வச்சு அந்த காயினையும் நாரையும் நல்லா இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வச்ச நார் அந்த காயின்லேருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அதே பொசிஷனில் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காயின் மேலே அந்த லூப் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊசி எடுத்துக்கலாம். அந்த ஊசி ஹெட்டில் இருக்க ஹோல்குள்ளே இந்த லூப்பை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட நூலை இந்த தேங்காய் நாரோட லூப்புக்குள்ளே விடலாம். இந்த லூப் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஈஸியாகவே நூலை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நூலை விட்டதுக்கு அப்புறமா ஊசியை இந்த மாதிரி பேக் சைடாக அந்த லூப்லேருந்து இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் ஊசிக்கு வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துட்டோம். எப்போவுமே ஊசி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நூல்கண்டுலேயே குத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்காக காயின் வச்சு ரெடி பண்ணதையும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட டைமும் மிச்சமாகும். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கருத்து போன வெள்ளி கொலுசை வீட்டிலையே எப்படி நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி புளிச்சு போன இட்லி தோசை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு புளிச்ச மாவு அந்த டப்பாவில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவில் தான் நம்மளோட இந்த கொலுசை உள்ளே போட போகிறோம். அதாவது அந்த மாவு நம்மளோட வெள்ளி கொலுசை ஃபுல்லாக கவர் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட கொலுசு ஃபுல்லாக அந்த மாவு கவர் ஆனதுக்கப்புறமா இந்த தட்டை நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுடலாம். காலையில் மாவு தட்டை எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளோட கொலுசு நைட்டு ஃபுல்லாக நல்லா அந்த புளிச்ச மாவுலேயே ஊறி போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கருத்து போன வெள்ளி கொலுசை புளிச்ச மாவில் ஊற வைக்கிறதுனால அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கொலுசை நார்மல் தண்ணியில் போட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கொலுசுலலாம் அந்த மாவு நல்லாவே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ நல்லா இந்த கொலுசை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு முன்னே இருந்ததை விட நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னா ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வச்சு அந்த கொலுசு மேலே நல்லா ரப் பண்ணி விடுங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு எல்லா சைடும் நல்லா ரப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த கொலுசை தண்ணியில் நல்லா அலசி எடுத்திங்கன்னா போதும். உங்களோட கொலுசு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட கொலுசை புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட கொலுசை இப்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு நல்லாவே பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில் அலசினதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொலுசு மட்டும் இல்லை, எல்லா வெள்ளி பொருட்களையும் இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம அருவா இல்லாமல் கை வலிக்காமல் எப்படி கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக தேங்காவை உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருவா கிடைக்காதுங்கிறதுனால இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவோட நாரெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் தேங்காவை வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 hours அப்படியே வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு காலையில் தேங்காய் தேவைப்படுது அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தேங்காவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தேங்காய்க்குள்ளே இருக்க தண்ணிலாம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த ஷெல்லும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே உடஞ்சிரும்.
இப்போது அந்த தேங்காவை திரும்பவும் அதே கவருக்குள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் தேங்காய் உடையும் போது அந்த சில்லுலாம் வெளியில் செதறாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா தேங்காவை உடைக்கிறதுக்கு இந்த ஹார்டான மேஷர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுட்டில் இடிக்கல் கூட யூஸ் பண்ணலாம். மேஷர் வச்சு அந்த தேங்காவை இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி அடித்தோன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த தேங்காய் ஓடு வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு தேங்காய் ஓடு உடஞ்சி கலண்டுட்டே வந்துருச்சு, இன்னொரு சைடு ஓடு மட்டும்தான் அதில் ஒட்டிகிட்ருக்கு. இப்போ அதையுமே நான் கை வச்சு இழுத்தோன்னே அதுவுமே ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா தேங்காய் உடையிற அதே டைமில் அந்த தேங்காய் வந்து ஷெல்லுலேருந்தும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த தேங்காவை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த தேங்காயில் இருந்த தண்ணிலாம் நல்லாவே ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இப்போ அந்த தேங்காய்க்கு பின் சைடு இருக்க அந்த ப்ரௌன் கலர் தோலை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் ரிமூவ் ஆகிட்டுருக்குன்னு. நம்ம தேங்காயில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸாக இருந்த அந்த தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கரெக்டாக சுரண்டி எடுத்தோன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே அது தேங்காயிலேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்தால் போதும், நொடியில் நமக்கு தேங்காய் பூ வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பூ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாரும் கை வலிக்க கஷ்டப்பட்டு துருவியில் தேங்காய் பூ துருவ வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மிக்சியிலேயே துருவிடலாம். நம்ம ரெடி பண்ணின இந்த தேங்காய் பூவை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா போதும், 3 மாதம் வரைக்கும் கூட அந்த தேங்காய் பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவையோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் தேங்காவை உடச்சி துருவணுங்கிற அவசியம் இருக்காது. தேங்காய் அதிக அளவில் கிடைக்கும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது 5th டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணாமல் எப்படி நிமிஷத்தில் தேங்காய் பூ துருவுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த கேரட் துருவியில் நம்ம தேங்காவை இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தோன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நமக்கு தேங்காய் பூ கிடைக்குதுன்னு. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல் தேங்காயையும் நல்லாவே துருவிட்டோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கரண்ட் இல்லாத டைமில் உங்களால் மிக்ஸி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் பூ வேணும்னா இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக துருவியில் துருவுற டைமை விடவே இந்த கிரேட்டர் வச்சு ரொம்ப சீக்கிரத்தில் தேங்காய் பூ ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். தேங்காய் குடுமியில் இருக்க அந்த நாரை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு ஒரே லெவலாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பூண்டுலாம் வாங்கினோன்னா நெட் பேக்கில் போட்டு தருவாங்க. அந்த நெட் பேக்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த நெட் பேக்குள்ளே தான் நம்மளோட தேங்காய் நாரை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த நெட் பேக்கை இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி சுற்றிட்டு இந்த மாதிரி அந்த நெட் பேக்கை ரிவர்ஸில் மடித்து விடுங்க. அதாவது அந்த தேங்காய் நார் வந்து உள் சைடு போயிடும், அந்த நெட் பேக் வந்து இந்த மாதிரி வெளி சைடு வரும். இப்போ திரும்பவும் 2 வாட்டி அந்த நெட் பேக்கை சுற்றிட்டு அந்த நெட் பேக்கை அந்த தேங்காய் நாருக்கு வெளி சைடு இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நாரை சுற்றி அந்த நெட் பேக் வந்து நல்லா 2-3 லேயர் ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக இருக்க அந்த நெட் பேக்கில் ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டோன்னா போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு. பாத்திரம் விளக்குறதுக்கான ஸ்க்ரப்பர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணி பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அது பாத்திரத்தில் கீறல் வர வைக்கும். அதனால் நம்மளோட பாத்திரங்களும் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். இப்போ நம்ம தூக்கி போடுற தேங்காய் நாரையும் நெட் பேக்கையும் வச்சு ரொம்பவே சூப்பர்பான ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு நான் பாத்திரம் வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் வெள்ளை வெள்ளையாக லைட்டாக கரை இருக்குது. இந்த தேங்காய் நார் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம கஷ்டப்பட்டுலாம் தேய்க்க வேண்டாம், ரொம்பவே லைட்டாக தேய்ச்சாவே போதும். எவ்வளோ கடினமான கரையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நம்மளோட பாத்திரங்களுக்கும் எந்த விதமான கீறலும் டேமேஜும் வராமல் ரொம்ப நாளைக்கு அதோட லைஃப் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட பாத்திரத்தில் பாருங்கள், எந்த விதமான கரையும் இல்லாமல் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. அந்த கிண்ணத்தில் இருந்த வெள்ளை கலர் கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. தேங்காய் நார் ஸ்க்ரப்பரில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சுருங்க. ஸோ அந்த தேங்காய் நாரில் இருக்க ஈரம் எல்லாம் கீழே சொட்டிடும். தேங்காய் நாரும் ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களுக்கு ட்ரை ஆகிடும்.
எங்கள் வீட்டில் நான் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும், மற்ற பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் நார் ஸ்க்ரப்பரும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பணமும் மிச்சமாகும். உங்களோட பாத்திரங்களோட லைஃப்பும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.